Hello Minds, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எக்ஸைஸ் 14 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி அப்படிங்கிற சேனலில் போட்டிருக்கோம். ஹெல்த்தி எஜுகேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும். சம் பார்க்கலாம். 14th one, from the following facts you are required to determine the amount of total sales. Total sales எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. Stock at the beginning, opening stock 8,000, purchase வந்து 40,000 கொடுத்திருக்காங்க. Sales at the end, closing stock கொடுத்திருக்காங்க. Rate of GP வந்து 1/6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இது எல்லாமே ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ், சேல்ஸு, ஜிபி இது எல்லாமே 5மே வரும் நம்மளுக்கு. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸை தவிர ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, ஜிபி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் கான்செப்ட். ஸோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஈஸியாக இருக்கும். பெரிய சம்ஸில் இந்த மாதிரி சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் கேட்டிருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, ஜிபி ஆன் சேல்ஸ் வந்து 1/6ன்னு கொடுத்துட்டு சேல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் இருந்து இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் ஜிபி. அப்போது நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் தெரிஞ்சிச்சு, ஜிபி தெரிஞ்சிச்சு அப்படின்னா சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். காஸ்ட் ஆஃப் goods sold equal to opening stock plus purchase minus closing stock. Opening stock நம்மளுக்கு தெரியுது 8,000 plus purchase 40,000 minus 7,000. இப்போ நம்மளுக்கு என்ன வருதுங்க? 41,000 வருதா? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஓகேவா? ஸோ 41,000 வருது. அப்போது நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்கு இன்னொரு ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஓகேவா? என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் ஜிபி. இப்போ சேல்ஸ் தெரியாது நம்மளுக்கு, ஜிபியும் தெரியாது. பட் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 அப்படிங்கிறது தெரியும். 1/6 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸை வந்து 6ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ சேல்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேவா? சேல்ஸ் 6 அப்படின்னா இப்போ ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க? 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் என்னவா இருக்குங்க? 5 வந்து காஸ்ட்டாக இருக்குது. அப்போ காஸ்ட் இதோட வேல்யூ என்னங்க? 5. ஓகேவா? இப்போது 5 அப்படிங்கிறது எவ்வளவுங்க? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு 41,000. ஸோ அப்போது சேல்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். 41,000 வந்து 5க்கு அப்படின்னா சேல்ஸ் 6க்கு எவ்வளவு? 41,000 divided by 5 into 6 4,90,000. பார்க்கலாம். 49,200 கரெக்டாக வருது. 49,200. ஓகேவா? அப்போ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 49,200. ஓகேவா? ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தெரியணும் அப்படின்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு 41,000 டிவைடட் பை 5 into 1. 41,000 divided by 5 into 1. இப்போ என்ன வருதுங்க? 8,200 ப்ராஃபிட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.